நீங்க சொன்ன மாதிரி ஜாக்லின் அப்பா கிட்ட நான் பேசிட்டேன். அவரு நாளைக்கு இந்தியா வர்றாரு. வெரி குட் பிரகாஷ், ரொம்ப ஸ்பீடா தான் இருக்கீங்க. அது மட்டும் இல்ல மேடம், நீங்க சொன்ன மாதிரி ஜாக்லினை நம்ம கடத்தி கொலை பண்ணிட்டு அந்த கொலைப்பழிய பார்வதி மேல போட்டுடலாம். பார்வதியை கையும் களவுமா பிடிச்சு ஜெயில போடணும். அதுக்கான வேலை தான் போயிட்டு இருக்கு பிரகாஷ். ஜாக்லினோட அப்பா இங்க வந்த உடனே பார்வதியோட கதை ஓவர். அவளுக்கு என்ட்ரி கார்டு போட்டுடலாம். நந்தினி, பார்வதிக்கும் அகிலாவுக்கும் எண்டு கார்டு போட்டாலே போதும். நாம நினைச்சதையெல்லாம் சாதிச்ச மாதிரி தான். அது கூடிய சீக்கிரம் நடக்கும் ஆண்டி. நடக்கணும். பார்வதி, உட்காரு. ஏதோ பலமான யோசனையில இருந்து போல. தொந்தரவு பண்ணிட்டனா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. சாப்பிட்டியா? நீங்க சாப்பிடாம நான் எப்படி மாமா சாப்பிடுவேன்? நீங்க போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க, நாம போய் சாப்பிடலாம். இரு உட்காரு, போலாம். ஏன், என்னாச்சு மாமா? வீட்டுக்கு ஒருத்தர் வந்திருக்காரு. அவர் அம்மாவோட ஃப்ரெண்டுன்னு சொன்னாங்க. உனக்கு எதுவும் சந்தேகம் இருக்கா பார்வதி? ஐயோ, மாமாக்கு சந்தேகம் வந்துருச்சு போலயே. இதுல சந்தேகப்படுறதுக்கு என்ன மாமா இருக்கு? வந்திருக்கிறவர் அம்மாவை பவுனான்னு சொல்றதும், அம்மா கிட்ட அவர் நடந்துக்கிற விதமும், அம்மா அவருக்கு வேலை போட்டு கொடுத்தது, அவரை இங்கேயே தங்க சொல்றது, இதுல எல்லாம் உனக்கு எந்த சந்தேகமும் வரலையா? அதான் அம்மா ஸ்கூல் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டாங்கல்ல, அப்புறம் என்ன சந்தேகம் உங்களுக்கு? மாமா, அம்மா சொன்ன மாதிரி வந்தவர் கொஞ்சம் லூசுத்தனமா தான் இருந்தாரு, அவ்வளவுதான். அதெல்லாம் சரிதான் பார்வதி. ஆனா அம்மாவை அப்பப்போ பவுனான்னு சொல்றாரு, அதான் எனக்கு டவுட்டா இருக்கு. மாமா, சின்ன வயசுல எல்லாரும் செல்ல பேர் வச்சுதானே கூப்பிடுவாங்க. அது மாதிரி தான் மாமா இதுவும். இத போய் நீங்க யோசிச்சு பெருசா சந்தேகப்படுறீங்க பாத்தீங்களா? வாங்க சாப்பிடலாம். இரு பார்வதி, இப்போ ஷோரா உனக்கு எதுவும் தப்பா தெரியல? இல்லையே, எனக்கு எதுவும் தப்பா தெரியலையே மாமா. மாமா, இதெல்லாம் ரொம்ப போட்டு யோசிக்காதீங்க. நீங்க ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க சீக்கிரமா. நான் டிஃபன் ரெடி பண்ணி வைக்கிறேன். मेरे सपने किया ये मोये माया चली, मेरे सपने की माये मोले चली, चलिया मूक चलिया. அப்பாடா, மொத்த பைத்தியம் வெளியே போயிடுச்சு. இனிமே என் சம்சாரத்தை பிரிக்கவே முடியாது. உன்னைத்தானே உன்னைத்தானே வருது. உன்னைத்தான், உனக்குத்தான், உன்னைத்தான், உனக்கு. எவன் இல்ல, இன்னும் யாராலும் என்னை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. வா, உன்னைத்தான், உனக்குத்தான், உன்னைத்தானே வா. என்ன இவன் நேத்து கேட்டதுக்கு ஃப்ரெண்டுன்னு சொன்னா, இப்ப பூவை எடுத்துட்டு உள்ள போறான். என்ன நடக்குதுங்க? இந்த வரண்டி பட்டு. ஊரெல்லாம் உன் பாட்டு தான் உன்பத்தை இழுக்குது, நாளெல்லாம் என் பாட்டு தான் இன்பத்தை தூரக்குது, நீ எல்லாம் தெய்வம் வேறில்லை. ஐ லவ் யூ. என்னங்க நீங்க இப்படிதான் பாட்டு பாடிக்கிட்டே வர்றீங்களா? அழகென்ற சொல்லுக்கு பிரியா, என்னை அடையாளம் தெரியலேன்னு சொல்லிட்டு புரியா, அழகென்ற சொல்லுக்கு பிரியா. ஏதோ நான் பண்ண தப்புக்கு நீ பெரிய தண்டனை கொடுத்துட்ட. நானும் 20 வருஷம் அனுபவிச்சிட்டேன். உனக்காகவே இந்த பூமியில திரும்ப அவதரிச்சேன். நானாவனே வந்து பார்க்கலையே. நீதான் என்னை பார்த்து வீட்டுல பிரச்சனை இருக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்ட.
உனக்காக நான் வீட்டுக்கு வந்து சாமியார் வேஷத்தையே கிளச்சேன். என்னை மன்னிச்சு ஏத்துக்கவே நினைச்சேன். ஆனா ஏத்துக்கலையே. நீ இல்லாம என்னால வாழவே முடியாதுமா. உனக்காக நான் ஒரு மேஜிக் பண்ண போறேன். மல்லிப்பூல இருந்து ஆயுஷ்மான் பவ ரோஜா பூவை கொண்டு பாரு. அவ்வளவு பெரிய மேஜிக் மேன். அவ்வளவு பெரிய மேஜிக்னா இன்னும் நான் சொல்ற மாதிரி பண்ணிட்டீங்கன்னா மாமா சூப்பர். என்ன மேஜிக்மா? காணாம போயிடுங்க. நம்ம 2 பேருமே காணாம போயிடலாமா? இந்த உலகத்தை விட்டே போயிடலாம். நீங்க தொந்தரவே வேண்டாம். படப்பிடிப்ப ரத்து பண்ணுவோம். நம்ம 2 பேரும் தனியா போயிருப்போம். சந்தோஷமா இருப்போம். ப்ளீஸ் ஹெல்ப் மீடா. இன்னும் என் மேல கோபம் போலையா? ஏத்துக்க. நீ என்னை மனுஷன் இந்த பூவை ஏத்துக்க மாட்டியா? ஏத்துக்க. இந்த பூவை நீ வாங்கிட்டீடா என்னை மன்னிச்சுட்டேன்னு அர்த்தம். இந்த வாங்கல என்னை ஏத்துக்கிட்டேன்னு அர்த்தம். வாங்கிக்க வாங்கிக்க. வருவியா வரமாட்டியா? வரலைன்னா உன் பேச்சு கா. ப்ளீஸ் பூவா, ஐ லவ் யூடா. பூவை ஏத்துக்க. ப்ளீஸ் டேக் திஸ் ஃப்ளவர் அண்ட் டேக் திஸ் மீ. கமாட்ரா வாடா. Please take this flower. Take this flower. Take me. Take this me. அக்கா ஐயோ என்ன நடக்குதுங்க? எல்லாம் நடக்கணும் தான் நாங்க உள்ள வந்திருக்கோம். நீங்க போங்க. ஏய் வாய் மூடு. ஆமா என்ன நீ எங்க அக்காக்கு பூவெல்லாம் குடுக்குற? நான் கொடுக்காம வேற எவன் கொடுப்பேன்? நீ செய்யறது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? இந்த விஷயம் மட்டும் இந்த வீட்ல இருக்கிற எல்லாருக்கும் தெரிஞ்சது அவ்வளவுதான். உன்னை உன்கிட்ட என்ன பேச்சு? வா. ஏய் ஏய் இரு. வா. ஏய் இரு போ. போ. இரு போ. வா சொல்றல. ஏய் போ. ஐ லவ் யூ. ஏய் போ. வா. அந்த காலத்து மூஞ்சி என்ன இழுத்து போடு. எவ்வளவு திமிரு நான் என்ன இருக்கும்? பண்ணுவேன்? போ. ஐயோ, இந்த மனுஷன் வேற. வா. ஐயோ. ஏய் வா. நான் வர மாட்டேன். உன்னை நான் என்ன பண்றேன்னு பாரு. சொல்ல கேளு. ஐயோ நான் என்ன பண்றது என்று தலைவிதி இதுதான். இப்ப இந்த வனஜா வர இவரை கூட்டிட்டு போய் எல்லார்கிட்டயும் சொல்லும். கூப்பிட்டு வச்சு பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கும். ஐயோ நமக்கு தான் பிரச்சனை கூடவே வருதே. இப்ப இது பொண்ணு மணி வர வந்து நான் என்னத்த செய்யறது? ஐயோ இவரு புருஷன் கிருஷன் வாயை திறந்து சொல்லிவிட்டா நான் என்ன ஆகுறது? என்னதான் சொல்றாருன்னு போய் பாப்போம். எல்லாரும் வாங்க. சொல்ல கேளு. வாங்க, யாராவது இருக்கீங்களா இல்லையா? வேண்டாம். வா. வனஜா. நீ பண்ண காரியத்துக்கு என்ன பண்றேன்னு பாரு. எல்லாரும் வாங்க. எல்லாரும் எங்க இருக்கீங்க? வாங்க சீக்கிரம். ஏய் எல்லாரும் வீட்ல இருக்கீங்களா இல்லையா? அருண், ஆதி, ஐஸ்வர்யா, பார்வதி, சீக்கிரம் வந்து தொலைங்க. ஏய் எங்கடி போய் தொலைஞ்ச? திரும்பிட்ட சீக்கிரம் வா. சித்தி என்னாச்சு? எதுக்கு எல்லாரும் கூப்பிட்டு இருக்கீங்க? டேய் சொல்றேன் இருடா. என்னாச்சு அத்தை? புதுசா வந்த சமையல்கார ஏதாச்சும் திருடிட்டானா? இவ வேற திருடி இருந்தா கூட பரவாயில்லடி. இவன் பண்ண காரியத்தை சொன்னேனா இப்பவே நீங்க எல்லாரும் இவனை அடிச்சு உதச்சு வீட்டை விட்டு துரத்திடுவீங்க. சொன்னாதானே ஆண்டி தெரியும். சொல்லுங்க என்ன ஆச்சு? சொல்றேன். இங்க பாரு ஆதி, இவன் என்ன தெரியுமா பண்ணா? அக்கா கிட்ட போய் பூவை கொடுத்து என்ன மறந்துட்டியா பூவனா, என்ன ஞாபகம் இல்லையா பூவனா அப்படின்னு கேக்குறான். இரும்பா சும்மா இருமா. அப்ப என் பூவா. இவனை எப்படியாவது மிரட்டி புவனா யாருங்கிற உண்மையை சொல்ல வச்சிருந்தேன். என்ன சொன்னதுக்கு அப்புறமா இப்படி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? ஆதி நான் எப்போல இருந்தோ சொல்லிட்டு இருக்கேன், இந்த வீட்ல என்னமோ நடந்துட்டு இருக்கு. இங்க பாரு, இவ வந்ததுல இருந்து சரியில்லை. இவ அக்கா கிட்ட நடந்துகிட்ட முறையும் சரியில்லை. முதல்ல இவனை பிடிச்சு என்னன்னு விசாரிங்க. இவங்க கேக்குறத பார்த்தா இவர் எல்லாத்தையும் சொல்லிட்டு வர போல இருக்கே. என்ன நடந்துச்சு? பொண்ணு எல்லாரும் கேக்குறோம்ல, என்ன விஷயம் சொல்லுங்க. ஆண்டி கிட்ட அப்படி என்ன கேட்டீங்க? ஏய் உண்மைய சொல்ல போறியா இல்லையா நீ? அச்சச்சோ, போச்சு 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 போச்சு. இங்க பாரு, இப்படி பேந்த முழிச்சிட்டு இருந்தீன்னா அவ்வளவுதான். ஒழுங்கா என்னங்கிற உண்மைய சொல்லிடு. நீ ஏன் எங்க அக்கா கிட்ட பூ கொடுத்து அப்படி பேசுன? இப்படிலாம் கேள்வி இருக்குது. என்ன அமைதியா நிக்கிறீங்க? கேக்குறேன்ல. சொல்லுங்க பொண்ணு. சொல்லு. சொல்லிடுறேன். இதுக்கப்புறம் என்னால உண்மையை மறைக்க முடியாது. நான் சொல்லிடுறேன். இல்லம்மா,
அது வந்து ஏய், என்ன சும்மா வந்துங்கற? அதான் வந்துட்டல, நீ வந்த வரைக்கும் போதும். ஒழுங்கு மரியாதையா நீ இப்ப உண்மையை சொல்லல, போலீஸ கூப்பிடுவேன். புவா என்னுடைய புவனா உன்னுடைய என்னுடைய அம்மா 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 ஐயோ கிறுகிறுன்னு வருது. அம்மா என்னாச்சு இவனுக்கு? மேல இருந்து எப்படி? அருண் பாரு. பொண்ணுமணி என்ன? பொண்ணு அண்ணே, பொண்ணுமணி என்ன? எழுந்துரு மேல. இங்க பாருங்க. எந்திரிங்க. பொண்ணு பொண்ணு இங்க பாருங்க. அண்ணே. ஐயோ, ஏய் எந்திரி மேல. எழுந்திருக்க பொண்ணு. பொண்ணு என்னாச்சு உனக்கு? ஐயோ, உண்மையை சொல்லிட்டு அப்புறமா வாங்கி விட வேண்டியதானே? என்ன இங்க ஒரே சத்தம்? பொண்ணு அச்சச்சோ, பொண்ணுமணி என்னாச்சு? பொண்ணுமணி பொண்ணு பொண்ணு இங்க பாருங்க. அச்சச்சோ, அம்மா பொண்ணுமணி என்ன ஆச்சு? அக்கா, இந்த ஆளு பேசிக்கிட்டே இருக்கும்போது மேல இருந்து பூத்தொட்டி தலை மேல விழுந்துருச்சுக்கா. எப்படி மேல இருந்து பூத்தொட்டி பொண்ணுமணி தலையில விழும்? அம்மா, சித்தி தான் உங்களுக்கு அவர் மல்லிப்பூ கொடுத்து வச்சுக்க சொன்னாருன்னு சொல்லி இழுத்துட்டு வந்து எங்க எல்லாரும் முன்னாடி விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல மேல இருந்து பூத்தட்டி எப்படியோ கட்டாகி அவர் தலையில விழுந்து மயக்கமாயிட்டாருமா. இந்த வனஜாக்கு வேற வேலையே கிடையாது. அக்கா, ஏதோ ஒரு விஷயத்த பெருசா கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி அந்த நினைப்புல இங்க ஏதாவது கூத்து பண்ணிக்கிட்டே இருப்பா. நான் தான் சொன்னேன்ல, இவன் அப்பப்ப கொஞ்சம் லூசுத்தனமா நடந்துக்குவான்னு. அப்பப்ப ஏதாவது லூசுத்தனமா பண்ணிக்கிட்டே இருப்பா. நீங்க அது எதுவும் கண்டுக்காம அப்படியே விட்டுட வேண்டியதானே? சும்மா இப்ப அவனை எதுக்கு போய் சந்தேகப்பட்டு? அதுக்கு இல்லக்கா. உமா, தண்ணி எடுத்துட்டு வா முதல்ல. சீக்கிரம் போ. தண்ணி எடுத்து போ. போறேன். அக்கா, ஏய் அம்மா சீக்கிரம் வா. வாடி. பொண்ணு கொண்டா. பொண்ணு சித்தி தெளிங்க. பொண்ணு பொண்ணு எந்திரிங்க. பொண்ணு. எந்திரிங்க பொண்ணு. எந்திரிங்க பொண்ணு. அப்படிதான். ஷோப்பா. பொண்ணு எழுந்திரிச்சு உட்கார்ந்துட்டாருப்பா. நம்மளும் உட்காருவோம். பொண்ணு கண்ணு முழிச்சிட்டாரு. அப்படி ப்ரோ இங்க பாரு, சரியாயிட்டால. தலையில எல்லாம் எதுவும் அடிபடலையே. என்னத்த இப்படி பண்றாரு? அதுவா சொல்றேன். சொல்லு. அன்னைக்கு காலையில 6 மணி இருக்கும். கோழி கூச்சு. ஏய், காலையில 6 மணிக்கு கோழி கூவும், அலாரம் அடிக்கும், அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். நீ அக்கா ரூமுக்கு போய் எதுக்கு பூ குடுக்க போன? நீ மயக்கம் போடுறதுக்கு முன்னாடி புவனா என்னோட ஏன் சொன்ன? அத மட்டும் சொல்லு. அன்னைக்கு காலையில 6 மணி இருக்கும். கோழி கூச்சு. பட்டம்மா காப்பி எடுத்து கொண்டாந்து கொடுத்தா. நிறுத்து. பட்டம்மா காலையில எல்லாருக்கும் காஃபி கொண்டு வந்து குடுப்பாங்க. அது இதோட வழக்கம். அது எனக்கு வேணாம். நீ மயக்கம் போட்டு விழுறதுக்கு முன்னாடி புவனா என்னோடன்னு சொன்னிய, அது என்னது? இன்னைக்கு காலையில 6 மணி இருக்கும். கோழி கூச்சு. ஏய், நான் என்ன கேக்குறேன், நீ திரும்ப பேசுறீங்க. சித்தி கொஞ்சம் அமைதியா இருங்க. அவர் சொல்ல வரதா சொல்ல விடுங்க. நீங்க இப்படி தொந்தரவு பண்ணா அவர் எப்படி சொல்லுவாரு? இங்கிட்ட ஒரு செருப்பு இருக்கா, எடுத்து தலையில அடிச்சுக்கிறேன். போய் தொலைங்க. இன்னைக்கு காலையில 6 மணி இருக்கும். கோழி கூச்சு. பட்டம்மா காப்பி எடுத்துட்டு வந்து. ஏய், இதெல்லாம் வேணாம். ஒழுங்கு மரியாதையா நீ மயக்கம் போடுறதுக்கு முன்னாடி புவனா என்னோட அப்படின்னு ஏன் சொன்ன? பூவை எடுத்துட்டு போய் என் அக்கா கிட்ட ஏன் கொடுத்த? அத மட்டும் சொல்லு. பொண்ணு என்ன நடந்துச்சுன்னு தெளிவா தான் சொல்லுங்க. ஐயோ அருண், நான் ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். இவனுக்கு சின்ன வயசுல இருந்து சொன்ன விஷயத்தையே திரும்ப திரும்ப சொல்ற ஒரு சின்ன ஒரு பிரச்சனை இருக்கு பாவம். ஆனா அவன் சொல்லும் போது மட்டும் யாராவது குறுக்க பேசினா அவன் டிஸ்டர்ப் ஆகி
மறுபடியும் முதல்ல இருந்து சொல்ல ஆரம்பிப்பான். அதுவும் நம்ம கேக்குற விஷயத்த உடனே சொல்ல மாட்டான். அவன் அன்னைக்கு காலையில அவன் எழுந்திருச்சதுல இருந்து என்ன நடந்துச்சோ அதுல இருந்து ஆர்டரா வருவான். பாவம் பொண்ணுமணி, இதுக்கு என்னென்னமோ மருந்து மாத்திரை எல்லாம் கொடுத்து பார்த்தாச்சு, கையில கயிறு கட்டி மந்திரம் எல்லாம் பண்ணியாச்சு. ஆனாலும் பாவம் எதுவும் சரியாகல. பொண்ணுமணி எழுந்துரு, சீக்கிரம் தள்ளு. காப்பில ஆமா சித்தி, இதே மாதிரி நான் ஒரு படத்துல பாத்திருக்கேன். இது கொலம்பியா ஆஃப் கும்பகோணம்னு ஒரு நோயா சித்தி. என்ன கண்டாவியோ, இப்ப எப்படி உண்மையை வாங்குறது? சரிம்மா, அப்போ இவர் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போலாமா? வேண்டாம் ஆதி, அது தானா சரியாயிடும். அது பூத்தொட்டி தலையில பட்ட அதிர்ச்சி இல்ல, அது தெளிஞ்ச உடனே நார்மலுக்கு வந்துருவான். உண்மை எப்படியாவது வாங்கி ஆகணுமே. போய் இங்க பாரு பொன்மணி, இப்போ நாம எல்லாரும் ஒன்னா உட்காந்து நீ சொல்ற மாதிரியே சொல்லு, நாங்க எதுவுமே பேச மாட்டோம், சரியா? ஆனா நீ மட்டும் புவனா என்னோட அப்படின்னு சொன்னியே, அதுக்கு என்ன முழுசா அர்த்தம்னு சொல்லிடு. இன்னைக்கு காலையில 6 மணி இருக்கும். கோழி கொக்கர கோடு கொவச்சு பட்டமா காப்பி எடுத்துட்டு வந்தா. பட்டு ஒழுங்கா வேலை பார்க்க மாட்டேன். இல்லம்மா, கை தவறி விழுந்துருச்சுமா. மொத்தத்துக்கு சமாதிதான். நீ சொல்லு, ஆரம்பி. இன்னைக்கு காலையில 6 மணி இருக்கும். கோழி கொக்கர கோடு கொவச்சு பட்டமா காப்பி எடுத்துட்டு வந்தா. காப்பில சர்க்கரை இல்லைன்னு அப்படியே டம்ளரை கவுத்திட்டு இன்னைக்கு காலையில 6 மணி இருக்கும். நல்லதானே போயிட்டு இருந்தது. நான் மைண்ட் வாய்ஸ்ல தானடா சொன்னேன், அது எப்படிடா இவனுக்கு கேட்டுச்சு? சித்தி, உங்க மைண்ட் வாய்ஸ் யாருக்குமே கேட்காதுன்னு நீங்களும் சுமார் ஒரு 1400 எபிசோடா நினைச்சுக்கிட்டே இருக்கீங்க. ஆனா எங்க எல்லாருக்குமே கேக்குது. இப்ப பொண்ணுக்கும் கேட்டுருச்சு. விஷயம் பாதியிலே ஸ்டாப் ஆயிடுச்சு. என்ன சித்தி நீங்க அது தெரியாம நீங்க பொண்ணு அங்க போ. பொண்ணு இங்க வாங்க பொண்ணு. விட மாட்டேன். சொல்லுங்க. வேணாம், எனக்கு உண்மையே வேணாம். போதுமா வனஜா? சந்தோஷமா? வெட்டியா உட்கார்ந்துரு. போ போய் வேலையை பாரு. போப்பா, எந்திரிச்சு போ. சும்மா வாழை பிடிச்சிட்டு. இன்னைக்கு காலையில 6 மணி இருக்கும். அவள போயிட்டாளா? பார்த்து காலையில 6 மணி இருக்கும். ஆண்டவனே, கோடு கொவச்சு. இப்ப நீ கேள, இன்னைக்கு காலையில 6 மணி இருக்கும். கோடு கொக்கரக்கோ. இந்த பொண்ணு மணிய வச்சுக்கிட்டே ஒரே வீட்ல இருக்க முடியாது போனா. சீக்கிரமா ஏதாவது ஐடியா பண்ணி இவனை இங்க இருந்து கிளப்பி விட்டுடணும். ஆமா சார், இங்க தான் சார் இருக்கேன். வாங்க சார். ஒர்க்கெல்லாம் எப்படி சார் போயிட்டு? மேம் குட் மார்னிங் மேம். சார் 1 செகண்ட், எங்க மேடம் வந்துட்டாங்க, நான் அப்புறமா கால் பண்றேன் சார். ஓகே சார். பீம், சீக்கிரமா போயிட்டு டாடி கார் பார்க்கிங்ல இருக்க எடுத்துட்டு வா. டாடி வந்துட்டு இருக்காராம். இப்போதான் எனக்கு கால் பண்ணாரு. பாஸ் வந்துகிட்டு இருக்காரா? என்ன பண்ண சொல்றீங்க? எனக்கே ஷாக்கா தான் இருக்கு பீம். அந்த ஜிஎம் ஏதோ பிளான் பண்ணிருக்கான்னு நினைக்கிறேன். அப்பா வந்துட்டு இருக்க விஷயத்த பார்வதிக்கு உடனே நான் கால் பண்ணி சொல்லிடுறேன். நீ உடனே சீக்கிரம் போய் கார் எடுத்துட்டு வா. ஓகே மேடம். ஓகே. என்ன இது? ஜாக்லின் கால் பண்றாங்க. என்னவா இருக்கும்? ஹலோ. பார்வதி, எங்க அப்பா திடீர்னு லண்டன்ல இருந்து கிளம்பி வந்துட்டு இருக்காரா? அதான் உங்க அப்பா கம்பெனி கட்ட வேணான்னு சொல்லிட்டாருல்ல, அப்புறம் இதுக்காக அப்பா கிளம்பி வராரு? தெரியல பார்வதி, அந்த ஜிஎம் ஏதோ பிளான் பண்ணிருக்கான்னு நினைக்கிறேன். இப்ப என்ன பண்றது? முதல்ல எங்க அப்பாவை ரிசீவ் பண்ணுவோம். அதுக்கப்புறமா தான் தெரியும் அவர் எதுக்கு இங்க வந்திருக்காருன்னு.
யார் நீங்க? Who are you? ஏய், பேர் அட்ரஸ் எல்லாம் சொன்னாதான் வருவியா? இல்லனா வர மாட்டியா? ஜாக்லின், ஹலோ, என்னாச்சு? அது வந்து பார்வதி. ஏய், போனை கட் பண்ணு முதல்ல. இல்ல பார்வதி, இங்க ஏதோ ரவுடிங்க வந்து. போனை கட் பண்ணு. இல்ல பார்வதி, இங்க ரவுடிஸ் வந்து மிரட்டிட்டு இருக்காங்க. ஹலோ. டேய், என்ன நீ சேவ் பண்ணி சொன்னா கேட்க புரியடா. ஜாக்லின், ஹலோ.